بل عجبوا أن جاءهم منذر منهم சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். ஏன்னா நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். எந்த சமுதாயத்தை பார்த்து? உங்களையும் என்னையும் பார்த்துமா? அந்த சமுதாயத்தை பார்த்து, அந்த சஹாபிகளை பார்த்து, அந்த நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றானே சிறந்த சமுதாயம்ங்கிறானே. எதனால நீங்கள் சிறந்த சமுதாயம் என்றால் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள் என்கிறானே. அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது நம்ம நிலை என்ன? எத்தனை நன்மையை ஏவணும், எத்தனை தீமையை விட்டு தடுத்தோம் சொல்லுங்க. நல்லா தொழுறோம், நல்லா தாடி வச்சிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ், நெத்தி காய்ச்சி இருக்கு, கருத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நண்பர்களோடு இணைந்து விட்டோம் என்றால், நம் தோழர்களோடு இணைந்து விட்டோம் என்றால் பேசுற பேச்சு எத்தனை பேச்சு நல்ல பேச்சு, எத்தனை வார்த்தைகள் நல்ல வார்த்தை. பட்ட பேர் வச்சு அழைக்காதீங்கன்னு சொன்னா நம்மால் அதை விட கூடுதலா 4 படி மேல போய் அவனை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படி அசிங்கப்படுத்தி அப்படி சிரிப்பதில் ஒரு சந்தோஷம், அப்படி சிரிப்பதில் ஒரு சந்தோஷம். அதை நியாயப்படுத்தி வேற பார்க்கிறோம். இப்ப நம்மளுடைய தொழுகையில உயிர் இல்லைன்னு அர்த்தம், நம்ம தொழுகை நன்மையா இல்லைன்னு அர்த்தம். அடுத்த நிமிஷம் நம்மள்ட்ட இருந்து தீமை வறுமை என்றால் அப்ப நன்மையின்பால் நாம் இல்லை. அப்படித்தான் நடைமுறையில் இருக்கிறோம். அதற்காகத்தான் மீண்டும் சொல்றேன், சஹாபாக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த சஹாபிகளுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுடைய தியாகங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், திருமறை குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அதிகப்பட்டாக வேண்டும். அதிகப்படுத்துங்க, இந்த மாசத்துல அதிகப்படுத்துங்க. நேரங்களை அதற்கென்று செலவிடுங்க. எவ்வளவு நேரம். சில பேருக்கு என்ன பழக்கம் இருக்கு, சகர் செய்வான், சகரு செய்வான், எப்படா வாங்க சொல்லுவானுங்க, இன்னும் வாங்க சொல்ல மாட்டேங்கிறானுங்களே, வாங்க சொல்ல மாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு உட்காந்துருப்பான். அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம பள்ளியில பாத்தீங்கன்னா அது சுப நேரத்துல வள்ளிஞ்சிரும். என்னடான்னா நம்ம பள்ளி தான் முதல்ல இக்காமத் சொல்ற பள்ளி. பாங்கு சொன்ன உடனே இக்காமத் தொழுற, அப்போ உடனே தொழுதமா போய் படுத்துறோம். படுத்தா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பல பேருக்கு அசர் தான், பல பேருக்கு அசர்ல கூட அப்படி எலும்பி அப்படி பார்ப்பான், மணி என்ன 5 தான் ஆகுதா அப்படின்ட்டு படுப்பான். அப்படி இன்னைக்கு சிரிக்க இல்லை, உண்மை தானே. அப்படி பார்த்துட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு படுத்துருவான். அம்மா உட்காந்து என்னடா நோன்பு வைக்கிற, இப்படி நோன்பு வைக்கிறான் 1000 நோன்பு வைக்கலாம்டா அப்படின்னு சும்மா நோம்புல தூக்கம் ஒரு வணக்கம் அப்படின்னு தெளிவா ஹதீஸ் சொல்லுவான். அப்போ தெளிவா ஹதீஸ் சொல்லுவான். இப்படித்தானே இருக்கிறோம். ஆனா எப்பாவது நோம்பு வச்சு தூங்க, அதுக்காக தூங்க வேணான்னு சொல்லல, தூங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. இப்ப ஆபீஸ் போறவங்க இருப்பீங்க, கடைக்கு போறவங்க இருப்பீங்க, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினா ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா போகலாம். அப்படி ஆபீஸ் போறப்ப, அப்படி கடைக்கு போறப்ப எத்தனையோ மணி நேரங்கள் சும்மா இருக்கிறோம். கையில குர்ஆன் எடுத்துருக்கோம், குர்ஆனுடைய தமிழாக்கத்தை எடுத்துட்டு போங்க, மெதுவா உட்காருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ரீட் அவுட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான். இந்த சஹாபிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குர்ஆனை தொகுத்திருப்பாங்க. எத்தனை ஆயிரம் சஹாபிகள் மனசுல உள்ளத்துல போடப்பட்டு அது நமக்கு வந்திருக்கிற அத்தனை பேர் மரணம் செஞ்சாங்க. இன்னைக்கு உலகத்துல உள்ள அத்தனை சீடிகளையும் அத்தனை பென்டிரைவரையும் ஏன் இருக்கிற எல்லா பதிப்பகம் செய்யப்பட்ட குர்ஆனையும் அழித்து விட்டால் கூட, இல்லாமலாக்கி விட்டால் கூட, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஒவ்வொரு சஹாபிகளுடைய உள்ளத்தில் அது உயிர் வாழும். அவர்கள் விட்டுட்டு போனாங்க. இன்றைக்கு வரையிலும்
நம்ம மனனம் செய்யக்கூடிய எத்தனை லட்சம் மக்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதுலயும் ஒரு பக்கம் இருக்கு. உள்ளத்துல குர்ஆனை சுமந்துட்டு இருக்கிற ஆட்கள் தான் நான் பார்த்து உள்ளத்துல குர்ஆன் சுமந்துட்டு இருக்காங்க. அது அல்லாஹ் பெரிய கொடுப்பினை, சாதாரண விஷயம் அல்ல. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, மலையில இறக்குனா மலை செதறி போயிருந்துச்சு. மனுஷன் தான் இறக்குனா, இறக்கி உள்ளேயும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் வச்சா. எல்லாரையும் நான் சொல்லல, சில பேருடைய லெவல் அப்படின்னு என்ன ஃபுல்லா அடிச்சு தீர்த்துட்டு தான் வந்து நிக்கிறது, இரவு தொழுகைக்கு நிக்கிறது. அல்லாஹ் இவ்வளவு அற்புதமான திருமறை குர்ஆனை சுமந்திருக்கக்கூடிய நம் சகோதரர்கள் என்னடா வீடு ஏண்டா குடிக்கிற, சின்ன வயசுல இருந்தே குடிக்க ஆரம்பிச்சேன், அது மறக்க முடியல, முடுகவும் முடியல, அதனால குடிச்சிட்டு இருக்கேன் அப்படிமா. நான் எவ்வளவு ட்ரை பண்றேன், விட மாட்டேங்கிறேன், விட முடியலங்கிறான். ஆனா நோம்புக்குள்ள பாருங்க அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து நிறுத்துறான் பாருங்க. உன்னால விட முடியும்டா, உன்னால விட முடியும்டா அப்படிங்கறத அல்லாஹ் காமிக்கிறான். காலையில கரெக்டா சகர் செஞ்ச உடனே தண்ணி குடிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த சிகரெட் குடிக்கிற ஆட்களை பார்த்தீங்களாக்க வித்தியாசமா இருக்கும். வாங்க சொல்ற வரையில் ஏன்னா அல்லாஹ் மறுபடியும் வாங்க சொல்லிட்டு என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி கரெக்டா வந்து 6:36 எப்படா முடியுது, 38 எப்படா முடியுது அப்படின்னு உடனே அந்த பேரிச்சம்பளத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான், ஒட்டிக்கிட்டே இருப்பான், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். தண்ணியை குடிச்ச உடனே எஸ்கேப் தப்புன்னு பார்த்தா நம்ம பள்ளிவாசல் உள்ள டாய்லெட்ல அப்படின்ட்டு இருப்பான். ஆனா அல்லாஹ் கள்ள வேற எங்கேயும் இல்லடா, ஓங்கிட்டே இருக்கிறாங்க. 14 மணி நேரம் உன்னால் இருக்க முடிகிறது இல்ல, 14 மணி நேரம் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க முடிகிறது. யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் அந்த 14 மணி நேரம் மட்டும்தானா? அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது அதுதானா? அப்ப அல்லாஹ் நம்மளையே கொண்டு வந்து காமிச்சு தர்றானே. ஆனால் இதை யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளவு தூரம். அதுலயும் எனக்கு ரொம்ப சிரமப்படுறது, ரொம்ப மனசஞ்சலப்படுறது என்னடானா அந்த அந்த யார் சொல்றதுன்னு எனக்கு புரியல. குர்ஆனை இவ்வளவு தாங்கி இருக்கக்கூடிய சகோதரர்கள் நான் பல பேரை பார்த்திருக்கேன், அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரவு தொழுவை வைக்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த 5 நிமிஷம் முன்னாடி எங்க இருப்பாங்கன்னே தெரியாது, முடிச்சுட்டு வந்து நிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பூண்டு இருக்குல்ல, பூண்டு, வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம், இதை சாப்பிட்டுட்டு வந்து நிக்காதீங்க தொழுகையில. ஏன்? பூண்டு வெங்காயமும் சாப்பிட்டீங்கன்னா மூச்சு காத்துல இருந்து கூட நாத்தம் வரும். பூண்டு வெங்காயத்தை விட மோசமானது சிகரெட். அல்ல குடியிலையாவது சொல்றான் ஒரு சில நன்மை இருக்குங்கிறான். ஆனா இந்த சிகரெட்ல என்ன நன்மை இருக்குன்னு சொல்லுங்க, ஒருத்தனையாவது சொல்லுங்க, ஒரு நன்மை சொல்லுங்க, யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானே, தங்கள் கரங்களை கொண்டு தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய நபுசை இலாஹுவாக்கி கொண்டார்கள். அது கேட்டுச்சுன்னா ஓடுறான் பாருங்க. சிகரெட் கிடைக்கலன்னா அப்படியே தொலாவான், அப்படியே கீழே தொலாவான், எங்கேயாவது கிடைக்குதான். அந்த அளவுக்கு அடிமைப்பட்டு போறாங்களே, அல்லாஹ்வுக்கு அடிமையாக வேண்டிய மக்கள். எதற்காக இதை சொல்றேன்? இந்த திருமறை குர்ஆனை சுமந்திருக்கக்கூடியவர்கள் கூட திருமறை குர்ஆனை அறிந்திருக்கவில்லை. சுமக்கிறான். அந்த இனிமையில நம்மளை அறியாம கள்ள தண்ணி வருது. அவ்வளவு இனிமையான குரல், அவ்வளவு இனிமையான ராகம், அற்புதமாக இருக்கிறது. ஆனால் அந்த திருமறை குர்ஆனை சுமந்திருக்கக்கூடிய அந்த உள்ளம் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதலை சொல்லுகிறதே, அந்த வழிகாட்டுதலை பெறாம இருக்கிறதே, பெற்றுக்கொள்ளவில்லையே. அப்ப திருமறை குர்ஆனை கொண்டு வந்து சேர்ப்பித்தார்களே அந்த சஹாபிகள், அந்த சஹாபிகளுடைய நிலையத்தான் அல்லாஹ் இங்கே சொல்றான், நீங்கள் மனித குலத்துக்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள்.
ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை எளிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Post Road, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. செலக்டட். நான் செலக்ட் பண்ணிட்டேங்கிறான். சிறந்த சமுதாயம், இந்த உலகத்தினுடைய சிறந்த சமுதாயம் அவர்கள். செலக்ட் பண்ணிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இருக்கின்றீர்கள், நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். இது யாரையெல்லாம் குறிப்பிடுறான் அப்படிங்கறத சஹாபிகளே சொல்றாங்க. யார் யாரையெல்லாம் இந்த வசனத்துல குறிப்பிடுறாங்கிறப்ப பத்ர் போர்க்களத்தை கண்டவர்களை அல்லாஹ் குறிப்பிடுறான். பத்ர் போர்க்களத்தை கண்டார்களே, வெறும் 313 பேர் யாருமற்ற நிலையிலே நிராயுதபாணிகளாக நின்றார்களே, எந்த விதமான உதவியமற்றவர்களாக அல்லாஹ் மாத்திரம் நான் பாதுகாவல் என்று நின்றார்களே, அந்த நபி தோழர்கள் அவர்கள் அல்லாஹ் குறிப்பிடுறான். முஹாஜிர்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, சொத்து சுகம் மனைவி மக்கள் அத்தனையும் தூக்கி போட்டு விட்டு ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த மக்கள், அந்த ஹிஜ்ரத் செய்த வந்த மக்களை தங்களுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டார்களே அன்சாரி தோழர்கள். அந்த ஏற்றுக்கொண்டதுனாலேயே எத்தனை போர்களை பார்த்தார்கள் அந்த அன்சாரி தோழர்கள். அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த நபி தோழர்களையும் இந்த வசனம் குறிக்கும். அதுக்கு அடுத்து இது நம்ம உம்மத்து அத்தனை பேருக்கும் உள்ளது. கியாமத்து வரையிலும் வருகின்ற உம்மத்துகள் அத்தனை பேரும் யாரெல்லாம் கலிமா சொல்லி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் சிறந்த சமுதாயம், தேர்வு செய்யப்பட்ட சமுதாயம். அந்த தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக மாற வேண்டும் என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சஹாபிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை வரலாறை பார்க்க பார்க்க பார்க்கத்தான் சில படிப்பினைகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். 9வது அத்தியாயத்தில் 111வது வசனம், நம்பிக்கை கொண்டவரிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் செல்வங்களையும் சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலக்கி வாங்கிக் கொண்டான். நம்பிக்கை கொண்டு எப்போது நம்ம வித்திருக்கோமா? நிறைய பேசுறோம் இல்லையா? நிறைய பேசுறோம். எப்போது வித்திருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் சொல்றானே நம்பிக்கை கொண்டோர் சொல்றானே, அந்த நம்பிக்கை கொண்டோர் அவர்களின் உயிர்களையும் செல்வங்களையும் சொர்க்கத்துக்கு பகரமாக அல்லாஹ் விலக்கி வாங்கி கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுகின்றனர், அவர்கள் கொல்லப்படுகின்றனர். இது தௌராத், இஞ்சில் மற்றும் குர்ஆனில் அவன் தன் மீது கடமையாக்கி கொண்ட வாக்குறுதி. இது வாக்குறுதி. என்ன நம்மள்ட்ட வாங்கிட்டேங்கிறான். இப்பவும் இந்த பேரம், இந்த வியாபாரம் இன்னைக்கு இருக்கு. யார் வேண்டாலும் இந்த வியாபாரத்தை பார்த்துக்கலாம். இந்த வியாபாரத்தை யார் வேண்டாலும் பார்த்துக்கலாம். செல்வத்தையும் உயிரையும் துச்சமென மதிக்கின்றவர்கள் எல்லாருக்கும் இந்த வியாபாரம் இருக்கு. சொர்க்கம் வேணுமா, பகரமா, நீ உன் உயிரத்தா இல்ல உன் செல்வத்தா, இல்ல ரெண்டையும் சேர்த்துத்தா. ஏனென்றால் அந்த மக்கள் செல்வத்தையும் கொடுத்தார்கள், தங்கள் உயிரையும் இழந்தார்கள். அந்த சஹாபிய மக்கள், அந்த தோழர்கள் எல்லாத்தையும் இழந்தார்கள், சகலத்தையும் இழந்தார்கள், ஒட்டுமொத்தமா இழந்தாங்க. அதனால்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான், அவர்கள் கொல்கின்றனர், கொல்லப்படுகின்றனர். இது தௌராத், இஞ்சில் மற்றும் குர்ஆனில் அவன் தன் மீது விதியாக்கி கொண்டது, கடமையாக்கி கொண்ட வாக்குறுதி. அல்லாஹ்வை விட
வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் யார்? நீங்கள் ஒப்பந்தம் செய்த இந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடையுங்கள். இதுவே மகத்தான வெற்றின்னு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே போல 48:29 அல் ஃபதா, முஹம்மது அல்லாஹ்வின் தூதராவார், அவருடன் இருப்போர் ஏக இறைவோர் மறுப்போர் மீது கடுமையாகவும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அவரோடு இருப்பவர் என்றால் இந்த நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஏக இறைவனை மறுப்போர் மீது கடுமையாகவும் தமக்கிடையே இரக்கம் மிகுந்தும் இருக்கின்றனர். ருக்கு சைதா செய்வோராகவும் அவர்களை காண்பீர்கள். அல்லாஹ்விடமிருந்து அருளையும் பொருத்தத்தையும் தேடுவார்கள். அவர்களின் அடையாளம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர்களுடைய அடையாளம் எப்படி தெரியுமா இருக்கும்? சைதாவுடைய தழும்பு இருக்கு. இந்த சைதாவுடைய கருப்பு அங்கே இருக்கும். அடையாளம் சைதாவின் தழும்பாக அவர்களுடைய முகத்தில் இருக்கும். இதுவே தௌராத்தில் அவர்களுடைய உதாரணம் என்று தௌராத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டி வைத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இஞ்சிலில் அவர்களுக்குள்ள உதாரணமாவது ஒரு பயிரை போன்றது. இது தனது குருத்தை வெளிப்படுத்துகிறது, பின்னர் அதை பலப்படுத்துகிறது, பின்னர் கடினமாகி அதன் தண்டின் மீது நிலை பெற்று நிற்கிறார். சாதாரணமா வளர்றது, அதுல இருந்து வரக்கூடிய அத்தனையும் தண்டுல போய் உறுதியா நிக்குது. அப்போ வேறு பலமா விட்டு நிக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இஞ்சில்ல இது வருதுன்னா நிராகரிப்பவருக்கு கோபத்தை ஏற்படுத்துவதற்காக விவசாயிகள் எனும் நம்பிக்கை உடையோர்களை அது மகிழ்ச்சி அடைய செய்வது. விவசாயிகளாக அல்லாஹ் தஆலா இங்க நம்பிக்கை கொண்டவர் வந்து நிப்பாட்டுறான். அவங்களுடைய பெருக்க செய்வதன் மூலியமாக அந்த எதிரிகளை நிராகரிப்போரை கோபப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர்களின் நம்பிக்கை கொண்டு நல்லோரும் செய்வோருக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் வாக்களித்து உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல குர்ஆனுடைய வார்த்தைகள். இதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்களில் சிறந்தோர் எனது தலைமுறையை சேர்ந்தோரே. மக்களில் சிறந்தோர் யாருன்னா அவர்களுடைய தலைமுறையை சேர்ந்தோர். அவங்கள அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலால் பாராட்டப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நடைமுறையை முழுக்க பின்பற்றியவர்கள், அவர்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று சொல்லுகிறார்கள். இது புகாரில இடம்பெறுகிறது. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. மகரிப் தொழுது விட்டு நாங்கள் இசா தொழுகின்ற வரையிலும் அங்கேயே மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருந்தோம். மகரிப் தொழுது விட்டு சென்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைந்தார்கள். மீண்டும் வருகிறான். வந்தப்ப என்ன எல்லாரும் இங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, மகரிப் தொழுதுட்டு போகலாம், உங்க கூட இஷா தொழுதுட்டு போகலாங்கிறதுக்காக நாங்க இங்க இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்றாங்க, மிக்க நன்று என்று சொல்லிட்டு வானத்தை பார்த்து, அதோ மின்மீன்கள் வானத்தினுடைய அடைக்கலம். விண்மீன்கள் தெரிகிறதே, நட்சத்திரங்கள் தெரிகிறதே, அது வானத்தினுடைய அடைக்கலம். அது அகன்று விட்டால் வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். இன்றைக்கும் சொல்றான், சயின்ஸ்ல இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறான், எப்போது நட்சத்திர கூட்டம் இல்லாமலாக்கப்படுகிறதோ அப்போது பிரபஞ்சம் முடிவிட்டு விடும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வாக்களிச்சது வந்துருங்கிறான். அது போயிடுச்சுன்னா வாக்களித்தது வந்துவிடும் என்று சொல்றாங்க. என்னுடைய உம்மத்தினுடைய அடைக்கலம் என்னுடைய தோழர்கள் அவர்கள் இல்லாமலாக்கப்பட்டு விட்டால் அப்பதான் மூத்தாயிட்டாங்களே, அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறாங்களான்னு கேட்டால் அவர்களுடைய வாக்குகள், அவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பித்த ஹதீஸ்கள் இருக்கிறது, அத்தனை நிராகரிக்கப்பட்டு விட்டால் கண்டிப்பாக வாக்களித்தது வந்துவிடும் என்கிறார் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். வாக்களித்தது வந்துவிடும் சொல்லக்கூடிய இதையும் நாம் உட்கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்வதோடு 16வது வசனம், 16 அத்தியாயத்தில் 9, நேர்வழி அல்லாஹ்வின் பொறுப்பாகும், கோணல் வழியும் உள்ளது. அவன் நாடி இருந்தால் உங்கள் அனைவருக்கும் நேர்வழியை காட்டியிருப்பான். அப்ப நேர்வழி திருமறை குர்ஆன் இருக்குது, நம்ம கிட்ட இருக்குது. அதே திருமறை குர்ஆன்ல கோணலா பார்க்க நினைச்சாலும் நீங்க பார்க்கலாம். ஆனால் அவன் சொல்றான், நாடி இருந்தால் உங்கள் அத்தனை பேரையும் நம்பிக்கை கொண்டவராக ஆக்கியிருக்கோமே.
நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக்கப்பட்டிருப்பீர்களே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா 385வது வசனத்தில் சொல்றான், இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால் அவரிடமிருந்து அது ஏற்கப்படாது, அது ஏற்கப்படாது. அவர் மறுமையில் இழப்பை அடைந்தவராக வந்து சேர்வார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 41-33 அதுல சொல்றான் அல்லாஹ் தஆலா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம் நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون. அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லிம் என்று கூறியவனை விட அழகிய சொல்லை கூறியவன் யார்? நான் முஸ்லிம் என்று கூறியவனை விட அழகிய சொல்லை கூறியவன் யார்? மக்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பது. எத்தனை பேர் அழைச்சிட்டு இருக்கோம்? எங்கெல்லாம் போய் அழைக்கிறோம்? எங்க போய் அழைக்கிறோம்? ஒரு வியாபாரத்துக்காக எவ்வளவு மெனக்கெடுகிறோம். ஒரு ஸ்கூல்ல சீட்டு வாங்குறதுக்காக, ஒரு காலேஜ்ல சீட்டு வாங்குறதுக்காக எத்தனாயிரம் நடக்கிறோம். ஆனால் இன்றைக்காவது நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற மக்கள் மத்தியிலே இந்த சத்திய இஸ்லாத்தை சொல்லி இருக்கிறோமா என்ற கேள்வி எழும்பி நிற்கிறது. 49:15 அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நம்பி பின்னர் சந்தேகம் கொள்ளாது தமது பொருட்களாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்தோரே நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களே சித்திகீன்கள், அவர்களே நம்பிக்கையாளர்கள். 29 2வது 3வது வசனங்களாக இடம்பெறுகிறது. நம்பிக்கை கொண்டோம் என்று கூறியதன் காரணமாக சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் என மனிதர்கள் நினைத்து விட்டார்களா? நம்பிக்கை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம், நாங்க சோதிக்கப்பட மாட்டோம், எங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படி நினைச்சுக்கிட்டீங்களா? அப்படி இல்ல. அவர்களுக்கு முன் சொன்னதை சோதித்தோம். உண்மை பேசுவோரை அல்லாஹ் அறிவான், பொய்யர்களையும் அல்லாஹ் அறிவான் என்று சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக திருமறை குர்ஆனிலே வந்து நிலைத்திருக்கின்ற அத்தனையும் இருந்து கொண்டிருக்கிறது. அத்தனை வசனங்களும் நம்மளை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது, நம்மை நோக்கி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது, நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாம் இன்ஷா அல்லாஹ் நாளில இருந்து சஹாபிகளுடைய வரலாறுகள் நம்ம போயிடுவோம். ஆனால் போறதுக்கு முன்பு தயவு செய்து அந்த சஹாபிகளை அறிந்து கொள்வதற்கு முன்பு அந்த சஹாபிகள் கொண்டு வந்து வழிவழியாக நம்மிடம் சேர்ப்பித்தார்களே இந்த திருமறை குர்ஆன், அதற்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வோம். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே, அல்லாஹ்வுக்கும் இடையிலே உறவு புதுப்பிக்கப்படட்டும். ஏனென்றால் திருமறை குர்ஆனை நீங்கள் வாசித்து பாருங்கள். தஹஜ்ஜத்துடைய நேரத்தை நீங்கள் உங்களதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே நீங்கள் தொழுகின்ற தொழுகையில் கூட ஒரு அற்புதம் நிகழும். ஓர்மையோடு எங்கெங்கேயோ தேடுறான், தியானம், அந்த தியானம் செய்ய வேண்டும், இந்த தியானம் செய்ய வேண்டும்.
அந்த மெடிடேஷன் செய்ய வேண்டும், இந்த மெடிடேஷன் செய்ய வேண்டும், இதற்கு 10,000 ரூபாய் கொடு, இதற்கு 5,000 ரூபாய் கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அற்புதமான மெடிடேஷன், அற்புதமான தியானம், அற்புதமான ஓர்மை எங்கே கிடைக்கும் என்றால் இறைவனை வணங்குகின்ற இந்த வணக்கத்திலே கிடைக்கும். இறைவனை வணங்குகின்ற இந்த வணக்கத்திலே கிடைக்கும். அந்த வணக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் தஹஜ்ஜத்திலே, தஹஜ்ஜத் தொழுகையை இந்த மாசத்திலே மட்டும் நம்ம பின்பற்றுவோம். ஆனாலும் எல்லா நாட்களும் பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கட்டும். அந்த தஹஜ்ஜத்தில் நின்று பாருங்க, அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையிலே உங்களுடைய தொழுகை இருக்குமே ஆனால், உங்களுடைய இபாதத் இருக்குமே ஆனால், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் யாரோடு என்றால் என்னுடைய எஜமானோடு, என்னுடைய ரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று உங்கள் தொழுகையை நீங்கள் ஓர்மையோடு தொழுது பாருங்கள். அந்த தொழுகைக்கு பின்பு திருமறை குர்ஆனுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். திருமறை குர்ஆன் உங்களோடு பேசும். அப்படி முழுமையாக அறிந்து தெரிந்து நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளட்டும். அவனை தவிர வேற பாதுகாவலன் இல்லை, அவனை தவிர வேற அருளாளன் இல்லை, அவனை தவிர முற்றிலுமாக சரண்டர் ஆகக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நான் உன்னிடமே என்னை சமர்ப்பிக்கிறேன், நீதான் என்னுடைய பாதுகாவலன், நீதான் என்னுடைய அருளாளன், எங்களை நிலைப்படுத்த செய்வாயாக, எங்கள் உள்ளங்களை முழுக்க முழுக்க உன்பால் திருப்பச் செய்வாயாக என்று இறைவனிடம் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைங்க. அந்த ரப்புல் ஆலமீனிடம் கேட்டு பாருங்கள். அந்த கேட்கக்கூடிய நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரமாக இருக்கிறது, தஹஜ்ஜத்துடைய நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தை பயன்படுத்துங்க, முழுமையாக பயன்படுத்துங்க. குர்ஆனுடைய வசனங்களை அறிவதற்காக பயன்படுத்துங்க. இன்றையிலிருந்து இன்ஷா அல்லாஹ், நேற்று வரையிலும் எப்படியும் இன்றையிலிருந்து திருமறை குர்ஆனுடைய ஒரு 100 வசனம், முடியாவிட்டால் ஒரு 50 வசனம், அதுவும் முடியாவிட்டால் ஒரு 20 வசனம், அதுவும் முடியாவிட்டால் ஒரு 10 வசனமாவது நாம் அறிந்து கொள்ள முற்படுவோம். ஆனால் அந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், ஒரு நபித்தோழர் கடைவீதிக்கு செல்கிறார் என்றால் மற்றொரு நபித்தோழரை நியமித்து விட்டு செல்வார். நான் இன்றைக்கு வேலைக்கு செல்கிறேன், இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்னலாம் சொல்கிறார்களோ அதையெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நீங்கள் குறித்து வைத்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்வார்களாம். பின்பு அவர் வேலையில் இருந்து வந்த பின்பு இவர் வேலைக்கு செல்வார் என்று நாள் வைத்து கிழமை வைத்து இப்படியெல்லாம் அறிந்தார்களே, தெரிந்தார்களே. அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இல்லை. அதைவிட இலகுவான நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். தொழில்நுட்பத்திலே எங்கேயோ நம்மளை கொண்டு சென்றிருக்கிறான். ஏதோ ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த அளவுக்கு வந்து விட்டது. நாம் குர்ஆனை கையில் எடுத்துக்கொண்டுதான் செல்ல வேண்டுமா என்றால் இல்லை, இல்லை. உங்களுடைய செல்போன்களிலே தட்டினால் குர்ஆன் வந்துவிடும், தட்டினால் ஹதீஸ் வந்துவிடும், தட்டினால் உலகமே வந்துவிடும். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதற்கு அல்லாஹ்வுடைய அருளை பயன்படுத்த வேண்டிய சமுதாயம் இன்றைக்கு கேடுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் பயன்படுத்துங்க. அந்த வாட்ஸ்அப்ல ஹதீஸ்கள் தினம் 2 ஹதீஸை போடுங்க, குர்ஆனுடைய ஆயத்தை போடுங்க, அற்புதமான விஷயங்களை அதில் நிகழ்த்தி காட்டுங்க, அதை உங்க சகோதரர்களுக்கு அனுப்புங்க. ஆனால் அதை அனுப்புவதற்கு பதிலாக எதுவெல்லாம் அனுப்பி வைக்கப்படுகிறது, எதுவெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல அந்த நெட்டை முழுமையாக குர்ஆனை அறிந்து கொள்ள, ஹதீஸ்களை அறிந்து கொள்ள பன்முகத்தன்மை கொண்டதாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறானே, அதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்வானாக என்று கூறி இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நபித்தோழர்களுடைய வரலாற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதிலும் குறிப்பாக நபித்தோழர்களுடைய வரலாற்றை நாம் இப்ப பார்க்கின்ற நிலை என்பது ஏதோ தியாகங்களை மட்டும் சொல்லிவிட்டு செல்வதல்ல. அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன படிப்பினையை நாம் பெற இருக்கிறோம், எப்படிப்பட்ட படிப்பினை நமக்கு வர வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக நாம் இன்ஷா அல்லாஹ் உருமாற வேண்டும், என்னென்ன தன்மைகள் நம்மளிடம் வர வேண்டும் என்பதை ஒவ்வொரு தோழர்களாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம். அந்த தோழர்களுடைய வாழ்க்கைகளை ஆய்வு செய்வோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாயிதஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.